ஒவ்வொரு தேர்தலிலும் முன்னணி பொறுப்பாளர்கள் கூட்டணியில் வேண்டாம், தனித்து போட்டியிடுவோம் என்கிற கருத்தை வற்புறுத்துவதுண்டு. அதற்கு காரணம், கூட்டணியில் நமக்கு போதிய இடங்கள் கிடைப்பதில்லை, நம்முடைய பேர வலிமை மிகவும் குறைவாக இருக்கிறது, இதனால் நம்முடைய உண்மையான பலம் நமக்கும் தெரிவதில்லை, பொதுமக்களுக்கும் தெரிவதில்லை என்கிற நிலை உள்ளது. எனவே ஒரு முறையாவது நாம் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தமிழகம் தழுவிய அளவில் நமக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கருத்து ஒவ்வொரு முறையும் மேலோங்கும். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் முடிந்தவுடனேயே உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அதே கருத்து மேலோங்கியது. அந்த கருத்துக்கு நான் மதிப்பளிக்கும் வகையில் அதில் குறிப்பாக தனித்து போட்டியிடுவது என்கிற கருத்து தொடர்ந்து வலியுறுத்தப்படுவதனால் அது பற்றிய கருத்தை அறிந்த பிறகு முடிவு செய்வோம் என்று நான் கூறியிருக்கிறேன். திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் மாற்றம் தேவை என்று கருதிய இளைய தலைமுறையினர், புதிய தலைமுறையினர் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவுக்கும் தமிழக அளவில் அதிமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இளைய தலைமுறையினரின் வாக்குகளை பெருவாரியாக திமுக கூட்டணி பெற இயலாமற் போய்விட்டது. அதனால்தான் இந்த தோல்வி என்று நான் நம்புகிறேன். இந்த வெற்றி பெரும்பான்மையான மக்கள் விரும்பி அளித்த வெற்றி அல்ல. அடிப்படையில் சாதி வாக்குகளை திரட்டுவதை ஒரு செயல் திட்டமாக கொண்டு பாமக செயல்பட்டது. 2011 தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் இதே வேலையாக அவர்கள் களமிறங்கி பணியாற்றினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில் 8 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டது. அதிலே 7 தொகுதிகளில் தனது கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டும் கூட பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை. தருமபுரியில் போட்டியிட்ட தன்னுடைய மகன் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னல உணர்வோடு 3 வருடங்கள் அந்த தொகுதியிலேயே படுத்து கிடந்து பணியாற்றியிருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர்கள் என்ன நினைப்பார்கள், குறிப்பாக மற்ற தொகுதிகளில் போட்டியிடும் தமது கட்சியின் வேட்பாளர்கள் என்ன நினைப்பார்கள், அதற்காக கவலைப்படாமல் தன்னலச் செம்மல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மகனின் வெற்றிக்காக மட்டுமே அந்த தொகுதியில் படுத்து புரண்டு பணியாற்றினார். தன்னுடைய மகன் போட்டியிட்ட ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருப்பது என்பது போற்றுதலுக்குரிய ஒரு வெற்றி என்று நாம் குறிப்பிட முடியாது. திரு பழ நெடுமாறன் அவர்கள் கடந்த காலங்களில் அவர் ஒருங்கிணைக்கிற பல்வேறு ஆலோசனை கூட்டங்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகளை அழைப்பதுண்டு. திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிப்பது அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதை நாம் அறிவோம். அதனாலோ என்னவோ இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு எங்களை அழைக்கவில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையிலிருந்து முத்திரை குத்துகிறார்கள். தலித்துகள் எங்களை தலித் அரசியல் செய்யவில்லை என்று முத்திரை குத்துகிறார்கள். தமிழ் தேசியவாதிகளோ நாங்கள் தலித்துகள் தான் என்று முத்திரை குத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் இரு விழிகளாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது. அதற்காக பழ நெடுமாறன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிற தமிழ் தேசிய முன்னணியோடு இணைந்து செயல்பட வேண்டிய தேவை வந்தால் நாங்கள் கட்டாயம் இணைந்து செயல்படுவோம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு சாதி சங்கத்தின் பெயர் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை முழக்கங்களில் ஒரு சாதிக்கான கோரிக்கைகள் மட்டுமே உள்ளடங்கி இருக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் ஈழ விடுதலையை ஆதரிப்பது, விடுதலை புலிகளை ஆதரிப்பது, மாநில உரிமைகளுக்கான குரலை அழுத்தமாக ஒலிப்பது என்று நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். ஆனாலும் இன்னும் திருமாவளவன் ஒரு தலித் என்று முத்திரை குத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் பாட்டாளி வர்க்கத்திற்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தை
இயக்கத்தின் தலைமையை அங்கீகரிப்பதில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறதா என்கிற அந்த வேதனைதான் அந்த வெளிப்பாட்டுக்கு காரணம்.